இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான நெய் பொங்கல். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், பொன்னி பச்சரிசி 2 கப், இஞ்சி 2 டீஸ்பூன் நறுக்கியது, நெய் 5 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, ஜீரகம் 1 டீஸ்பூன். நான் 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் அரிசியும் பாசிப்பருப்பையும் ஒன்றா கூட்டிக்கோங்க. இப்போ அந்த ரைஸில் 8 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பெருங்காய பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ குக்கரை கேஸில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 4 சவுண்டு வர்ற வரைக்கும் வச்சு இறக்குங்க. இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகு அதில் போடுங்க. பிறகு இஞ்சியை போடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி போடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பொங்கலில் போடுங்க. எனக்கு பொங்கலில் கொஞ்சம் காரம் கம்மியாக தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் மிளகாய் போடல. நீங்கள் ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி அந்த நெய்யோடையே வதக்கி போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ வாங்க, நம்ம குக்கர் 4 சவுண்டு வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு முறை கிண்டி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா எல்லாத்தையும் இப்போ நல்லா கலக்கி விடுங்க. இப்போது நம்ம நெய்யில் தாளித்த பொருட்களை பொங்கலை திறந்து அதில் போட்டு ஒரு கலருங்க. நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோ இப்போது உங்களுடைய அருமையான நெய் பொங்கல் ரெடி. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நெய் பொங்கலோட வெங்காய சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். கூடவே தேங்காய் சட்னியும் வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வெங்காய சாம்பார் வைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.